ஹாய் மை ஃபேமிலிஸ். இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போகிற போஸ்ட் வந்து எப்படி இந்த மாதிரி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுவும் இன்ஷாட்டில் ஃபஸ்ட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொலேஜ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து கிரிட்டுக்கு கிரிட்டில் போயிட்டு எதனா ஒரு 3 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க லேயருக்காக. அது வந்து பேக்ரவுண்டில் தான் வரப்போகுது. ஸோ அதனால் க்ரீனிஷாக ஒயிட் அது மாதிரி வந்து வச்சுக்கோங்க. 3 லேயர் வந்து ஹரிசாண்டல் வைக்காமல் வெர்டிக்கலில் வச்சுக்கோங்க. வெர்டிக்கல் ஆப்ஷனில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோவில் கொடுத்துக்கோங்க. 9:16 ரேஷியோவில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரேஷியோவில் கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 லேயர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த 3மே வந்து பிளரில் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிளர் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு ஃபோட்டோ மட்டும் வேறு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 2த்துக்கும் நடுவில் வைக்கிற ஃபோட்டோ வந்து வேறு கான்ட்ராக்ட்ஸில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான ஸ்டிக்கரை வந்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து அதில் வந்து எல்லாமே முருகரோடைய ஃபோட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஃபோட்டோ, அது வந்து எப்படின்னா ஆப்போசிட்டில் வைக்கணும். 3 ஃபோட்டோ மேலே வந்து ரைட்டில் வச்சிங்க அப்படின்னா கீழே வரப்போ லெஃப்ட், அதுக்கு அடுத்து ரைட், அது மாதிரி வந்து 3 ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் வந்து இதில் நியூவாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் பண்ணுவேன். நம்ம வந்து நிறையா வந்து வீடியோஸ்லாம் வந்து போட போகிறோம். ஸோ அதனால் வந்து யார் யாருக்குள்ள எடிட்ஸ்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து நீங்கள் ஸ்டிக்கரில் போய்ட்டு வந்து கட் அவுட் கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் பார்க்க வந்து கான்ட்ராக்டாக இருக்கும். அதுக்கான வந்து மேலே கொடுக்குற லேயர் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தா வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் அந்த பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் எடுக்கிற மாதிரி ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ. உங்களுடைய எடிட் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டிக்கர்லாம் தேவையோ, இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். நான் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன் இல்லையா, பிளாக் ஸ்க்ரீன், அங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா சொல்லுங்கள். அதுவும் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன லைன் ரிலீக் வேணுமோ அது வந்து ரிலீக் வந்து கொடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டில் வேணுமோ, என்ன ஃபாண்ட் என்ன இதில் வேணுமோ அதை கொடுத்துட்டு மேலே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துக்கோங்க. இதை மாதிரி வந்து நீங்களும் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா